பொங்கல் அதுமா காலையில் நேரமாக எழுந்து பொறுப்பாக பொங்கல் வச்சு சாமிக்கு படித்து சாமி கும்பிடணும் அப்படின்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு தான் பொங்கல் வைக்க தெரியாது. ஆனால் இந்த வருஷம் எங்கள் அம்மா என் கூட இருந்ததால் அவங்களே பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டாங்க. நான் அவங்க கூட சேர்ந்து சாமி மட்டும் கும்பிட்டேன். எங்கள் அம்மாவோட ஆசை திண்டல் முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. அதனால் ஈவினிங் டைமில் முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் போனோம். போலாமா? அம்மாக்கு அங்கே இருப்பாங்களா? ஆமா சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கோயிலில் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் போய் நேராக பிரசாதத்தை வாங்கிட்டோம். பிரசாதம் ரொம்பவே அருமையாக இருந்தது. பாயசம் இல்லை, பொங்கல். தம்பி வேணுக்குதாங்கள அந்த இதை எடுத்து நல்லா இருக்கா? அங்கேருந்து நேராக கிளம்பி நாங்கள் அப்படியே திண்டல் முருகன் கோயிலுக்கு போயிட்டோம். நாங்கள் வந்துட்டு முருகன் கோயிலுக்கு போகும்போது அப்படியே நைட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே போகிற வரைக்கும் எங்களுக்கு பெருசாக தெரியல. மேலே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அன்றைக்கி கோயிலில் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறது. விநாயகரை பார்க்குறதுக்கே நாங்கள் லைனில் நின்று தான் பார்த்தோம், அவ்வளோ கூட்டம். சரி, மேலே இருக்கவங்க தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்திருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் எங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கே அங்கே போனதுக்கப்புறம் தான் இருந்தது. தேர் பார்க்குறதுக்காக மேக்ஸிமம் பீப்புள்ஸ் மேலேயே இருந்துட்டாங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்தது, நகரக்கூட இடம் இல்லை. நாங்கள் போன நேரம் கரெக்டாக தேர் வந்து இழுக்கிற டைமாக இருந்தது. அப்புறம் அங்கே அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே கீழே வந்துட்டோம். இந்த இடம் ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே இங்கே வந்து உட்காந்துருக்கோம். சரிங்க சித்தர். சாமி கும்பிட்டு வரும்போது லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வீட்டுக்கு வர வழியிலே ஒரு பானிபூரி கடையில் வந்துட்டு 3 பேரும் வந்துட்டு காளான் பானிபூரின்னா ஆளுக்கு ஒன்றா வாங்கி சாப்பிட்டு அப்புறம் ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோம். இல்லை காரம் ஸ்பெஷல் போட்டு தருவார். காரம் நீந்துருச்சு.